முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தொழுவித்து விட்டு போறாங்க பள்ளிக்கு. அங்க போனா ஒரு மனிதர், இவர் பக்ரா எல்லாம் ஓதுவாரு, ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார், தனியா தொழுவிட்டார், விவசாயி. அதான் முஆத் இப்னு ஜபல் அவர் பார்த்து சொல்றாரு, இன்னக்க முனாஃபிக், நீ முனாஃபிக்ன்றார். ஒரு ஜமாத் தொழுகையில் உங்களுக்கு நின்று தொழுகலாது, நான் நீட்டமா ஒரு இடத்துக்கு அப்படி போயிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வழக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க என்னது, அதாவது இந்த மாதிரி முஆதை ஏன் இப்படி நீங்க முனாஃபிக்னு சொன்னீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஜமாத்தை விட்டு என்ன செஞ்சாரு, அவர் ஒதுங்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டார், சொன்னா அவர் விவசாயி, இவர் இங்க உங்கள்ட்ட தொழுகிறாரு, இங்க நீண்ட சூரத்து ஓதப்படுது, திருப்பி அங்க வராரு பக்ரா ஓதுறாரு. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் கோபம் வருது, ஃபத்தான ஃபத்தான ஃபத்தானுன் அன்த யா முஆத்னு கேட்டார்கள். முஆதை குழப்பம் ஏற்படுத்துகிறவரா நீங்கள், சப்பிஹ் இஸ்மே ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். உங்களுக்கு பின்னால பலகீனமானவர்கள், தேவையுடையவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன பின்னால் அந்த மனிதர் ஒரு விஷயம் சொன்னார். அதான் அன்புள்ள சகோதரர்கள், ஒரு அழகான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதாவது கேட்கிறார் அந்த மனிதர், வல்லாஹி லா ஆரிஃபு தன்தனதக வலா தன்தனத முஆத், நீங்க தொழுகையில் என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹவுலஹா நுதந்தின், நாங்களும் அதை சுற்றி தான் என்ன செய்கிறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் சொல்லி முடிச்சவரும் அந்த மனிதர் சொன்னார், முஆத் என்னை முனாஃபிக் என்று சொன்னார், வஸயஅலமு கதன் மன் அன, நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார். ஏன்னா யுத்தம் என்ன செய்து நடக்க போகுது நாளைக்கு, அவ்வளோ அவர் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் அகோரமாக நடக்கிறது, நிறைய பேர் ஷஹீதானார்கள், கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார். ஜமாத்துக்கு பின் முனாஃபிக் என்று சொல்லப்பட்டாரே அவரும் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்தார்கள். மா ஃபஅல சாஹிபுக், உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது கேட்டார்கள். முஆத் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள்.